எல்லாத்துக்கும் நான் தயாரிப்பா. நீ எப்படி? என்னையா உள்ள அனுப்புனீங்க? என்ன உள்ள அனுப்பிட்டா உங்க சொத்து உங்க கைக்கு வந்துருமா? நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களா? இன்னும் 48 மணி நேரத்துல வீடு வாசலை இழந்துட்டு நீங்க எல்லாரும் நடு தெருவுக்கு வரலன்னா என் பேரு மதுமிதா இல்ல. இப்படி ஒரு நிலைமை இனிமே நம்ம குடும்பத்துக்கு வரவே வராது. சரி, அழாதண்ணா, அழக்கூடாதும்மா. ராஜநாத்ங்கிறவரு நீங்க தர வேண்டிய பணத்துக்கும் வட்டிக்கும் அவர் இந்த வீட்டை ஜப்தி பண்ண கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்காரு. போன கொடுங்க. சார், கோர்ட் அமீனா வந்து எங்க வீட்டை ஜப்தி பண்ணணும்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு சார். என்ன சொல்றீங்க? வீட்டையா? ஆமா சார். யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? சார், அந்த ராஜ்நாத் கிட்ட இருந்து தான் சார் வந்திருக்கு. அதான் எங்க இடத்த ஆக்கிரமிச்சிருக்கானே அவங்கிட்ட இருந்து தான் சார். சரிம்மா, நீங்க இருங்க, நான் என்ன விஷயம்னு கேட்டு வந்துடுறேன். ஓகே, ப்ளீஸ் சார். தேங்க்யூ. லக்ஷ்மி, அவர் என்னதான் சொல்றாரு? விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்றாருக்கா. இனிமே இதுல விசாரிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? மாமா, ராஜ்நாத் எதுக்காக நமக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கறத பத்தி விசாரிப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்காகமா இருக்க போகுது? நாம இந்த வீட்டையும் அவன் பேருக்கு எழுதி கொடுத்துதா சொல்ல போறான், அவ்வளவுதான். அவன் நம்ம பேர்ல பெரிய வஞ்சமே வச்சிருக்காமா. மாமா, மது அரெஸ்ட் பண்ணதுக்காக அவங்க நம்மள பழி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். போச்சு போச்சு மாமா, கடைசியா நாம குடியிருக்கிற இந்த வீடே போச்சு. மாமா மாமா இருங்க, வக்கீல் என்ன சொல்றாருன்னு பாப்பமே. அதுக்குள்ள ஏன் மாமா இப்படி நம்மள விட்டு ஒண்ணுன்னா போய்கிட்டு இருந்தா நம்ம என்னதான் பண்றது? ஐயோ அத்தை, சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. வக்கீல் விசாரிச்சு என்னன்னு சொல்லட்டும். அதுக்குள்ள யாரும் உணர்ச்சி வசப்பட்டு அழாதீங்க ப்ளீஸ் அத்தை. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா இருங்க அத்தை. அத்தை அழாதீங்க. சிங்காரி சரக்கு, நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நான் விட்டெறிஞ்ச சொல்லிய ஊத்திக்கிட்ட மில்லிய, குதிரை மேல ஏறி போய் வாங்க போற டில்லிய. ஏண்டி சிங்காரி, டில்லிய வாங்கிட்டியா? திரும்பி வந்துட்ட? ஏய், நான் எங்க போன திரும்பி வரதுக்கு? இப்போ இப்பதான் எங்க போயிட்டு வந்தியம்மா? நான் எல்லாரும் பார்த்து பேசிட்டு வரேன். பேசிட்டியா? என்ன சொன்னாரு? என்னமோ நான் 2 நாள்ல போயிடுவேன், 4 நாள்ல போயிடுவேன்னு ஜம்பமா பேசுன. 2 நாள்னா 2 நாள் தானா? ஒரு 4 நாள் ஆகாதா? இங்க பாரு, 4 நாள் இல்ல, இன்னும் 400 நாள் ஆனாலும் நீ வெளியவே போக முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டடி. என்னடி பாக்குற? உன் நிலைமைய பாத்தியா? நீ எவ்வளவு பெரிய வசதியானவளா இருந்தாலும், என்னதான் அதிகமா படிச்சிருந்தாலும், கடைசியில உன் வாழ்க்கை என் கூட தான் போச்சு. அங்க நீ உன் காலால யார வேணாலும் எட்டி உதச்ச. இங்க நான் என் கால் மேல மட்டும் இல்ல, உன் மேலேயே கால் போடுவேன். ஏன்னா நீ என் ரூம்மேட் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏய், நீ ரொம்ப பேசுற. இப்பதானடி பேச முடியும், அப்புறம் உன்னை தூக்குல போட்டா உன்கிட்ட பேச முடியுமா என்ன? ஏய், யாருக்கு நீ தூக்கு? எனக்கா? நீ ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் தூக்குல தொங்குறாங்களா இல்லையான்னு பாரு. ஐயோ ஐயோ, பயந்துட்டேன்டி. நீ சொன்னதை கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. அடி போடி இவளே. ஏய் கிழவி, நான் உள்ளதா இருக்கேன்னு நினைக்காத. நான் வெளியில இருந்தா என்னென்ன வேலையெல்லாம் செய்வேனோ அது எல்லாம் அத்தனையும் நடந்துட்டு இருக்கு. எண்ணி 2 நாள்ல அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அது நடந்ததும்
ஒண்ணு எல்லாரும் தூக்குல நாண்டுகிட்டு சாகணும், இல்ல ஆளுக்கு ஒரு மூலைய பார்த்து ஓட போறீங்க. நீ என்ன ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்ட. என்னோட முழு ரூபத்தை நீ இன்னும் பார்க்கல. பக்கத்துல தானே இருக்க போற. நடக்க போறத நம்ம 2 பேரும் சேர்ந்து பாப்போமா? ஒன்ன காப்பாத்திக்கவே உனக்கு வழி தெரியல, இதுல பழி வாங்க போறியா? நான் வாங்கிட்டேன். அது இன்னும் அங்க போய் சேரல. சேர்றப்போ உனக்கு செய்தி வரும். நான் ஒண்ணும் பேசுறதா இல்லம்மா, நீ ரொம்ப வளர்ற. உனக்கு கொண்டு போய் தூக்குல போட போறாங்கல்ல, அந்த பயத்துல பெணாத்துற. நான் ஏண்டி தூக்குக்கு போக போறேன்? நான் அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டேன். அப்பாவி பொண்ண பலி வாங்கிட்டியேடி. அன்னைக்கு மட்டும் லக்ஷ்மி செத்திருந்தா இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. நான் மட்டும் வெளியில போனேன், அவளை தீத்து கட்டிடுவேன். போனாதானே? இங்க ஜெயில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உனக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷமா, அதுவும் தூக்கு மிஸ் ஆனா. எனக்கு ஒரு 4 மாசமோ 6 மாசமோ தானா. அப்ரூவருக்கு இங்க அவ்வளவுதான் மதிப்பு. பேசாம நீ அப்ரூவராயே உன் பாச போட்டு கொடுத்துரு, நீ தப்பிப்பல்ல. நான் எதுக்கடி அவரை போட்டு கொடுக்கணும்? என்னம்மா அந்த ஆளுக்காகத்தானமா இவ்வளவு பாவமெல்லாம் நீ செஞ்ச? அதுக்கு அவர் எப்படி பரிகாரம் பண்றாருன்னு மட்டும் பாரு. என்ன உள்ள அனுப்புன உங்க மொத்த குடும்பத்தையும் இடம் தெரியாம காலி பண்றாரா இல்லையான்னு பாரு. நீங்க வந்ததுனால தப்பிச்ச, ஆனா அவங்க எல்லாரும் தெரு தெருவா பிச்சை எடுக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய், அங்க லட்சுமின்னு ஒருத்தி இருக்கா. அவ இருக்கிற வரைக்கும் உங்க பாச்சாலும் ஒண்ணு செல்லாதுரி. செல்லுதா செல்லலையான்னு நீ பார்க்கதானே போற. யோசிக்கிறியா? யோசி யோசி, மெதுவா யோசிமா. இன்னும் 10 வருஷம் டைம் இருக்கு. உன்னோட பேசி பேசி எனக்கு நல்ல பசி வந்துருச்சு. சோறு போடுற நேரம், நான் சோறு துண்ண போறேன். நீ வரியா? வாங்க சார், அப்பா வக்கீல் வந்திருக்காரு. வாங்க வக்கீல் சார். வணக்கம் ஐயா. உட்காருங்க சார். உட்காரு. சார் சொல்லுங்க சார், என்ன நடந்தது? எல்லாமே கைமீறி போயிடுச்சுமா. அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா திட்டம் போட்டிருக்காங்க. எதுக்காக எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு? அது நீங்க வாங்கின பணத்துக்கு. பணமா? நாங்க எப்ப சார் வாங்கினோம்? நீங்க வாங்குனீங்கன்னு நான் சொல்லல சார், ஆனா வாங்கினதா அவங்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட் சொல்லுது. அதுக்கு தான் இதை ஜப்தி பண்றாங்க. என்ன சார் இது? பணம் வாங்கணும், வட்டியை கட்டலைன்னு சொல்லித்தான் அந்த 400 ஏக்கர் நிலத்தை அபகரிச்சாங்க. இப்ப இந்த வீட்டை எதுக்காக எடுத்தாங்க? நாங்க இன்னொரு தடவை பணம் வாங்கணும்னு வேற டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தயார் பண்ணி வச்சிருந்தாங்களா? இல்ல, நீங்க வாங்கின பணத்துக்கு 400 ஏக்கர் நிலத்தை கொலாட்ரலா கொடுத்து அதுக்கு இந்த இடத்த அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கிறதா அதுல எழுதியிருக்கு. அன்னைக்கு வரும்போது அதை மட்டும் தான் சொன்னீங்க, இப்போ இதையும் சேர்த்து சொல்றீங்க. அன்னைக்கு இதை எங்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் எது இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. அந்த நிலம் அவங்க கொடுத்த பணத்துக்கும் வட்டிக்கும் ஈடாகலைன்னு அட்டாச்மெண்டா கொடுத்த இந்த வீட்டை சீஸ் பண்ணி ஏலம் விட்டு அதுல வர பணத்தை கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டும் ஜப்தி பண்ண உத்தரவு கொடுத்துடுச்சுமா. இப்படி ஒரு விஷயம் இருக்கு, பணத்தை செட்டில் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க கோர்ட்டுக்கு போவோம், அப்படி இப்படின்னு ஒருத்தர் வந்து பேசலையே. ஐயா, இதுல முழுக்க முழுக்க சூழ்ச்சி தான் நடந்திருக்கு. உங்களை வந்து பல முறை கேட்டதாவும் நீங்க சரியான பதில் சொல்லலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கோர்ட்டுல அவங்க வழக்க போட்டு அதுக்காக கோர்ட் உங்களுக்கு 2 தடவை நோட்டீஸும் அனுப்பியிருக்கு. அப்படி எந்த நோட்டீஸும் எங்களுக்கு வரலையே. அது உங்க கைக்கு கிடைக்க கூடாதுன்னு அதுக்கும் அவங்க உள்ளூர்ல ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால அது உங்க கைக்கு கிடைக்கல. ஆனா கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா
சம்பந்தப்பட்டவங்க 2 நோட்டீஸுக்கு பதிலளிக்காதால அந்த வீட்டை ஜப்தி பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கான பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. சார் இப்ப என்ன சார் பண்ண முடியும்? அம்மா, நான் நாளை காலையில ரிட் மனு தாக்கல் பண்ணி இந்த ஜப்தி நடவடிக்கையை தடுக்க பார்க்கறேன். நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு வீட்டை எதுவும் காலி பண்ணிடாதீங்க. டைம் முடியறதுக்குள்ள நான் எப்படியாவது நிறுத்திடுறேன். சார், நாங்க உங்களை தான் மலை போல நம்பி இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் டாக்டர் மாதிரி தாமா சொல்ல முடியும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி பார்க்கறேன். அதுக்கு மேல எல்லாமே ஆண்டவன் கையில தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாம எப்படி இதை காப்பாற்ற போராடுறோமோ அதே மாதிரி அவங்க இதை கைப்பற்ற என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்பதான் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் வரேங்க ஐயா, வரேங்க. ஆ. ஆ. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சதா சுவாமிஜி லட்சுமி கிட்ட ஊரை விட்டு போயிட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரோ என்னவோ. இஷ்டத்துக்கு சரியாகாது, இஷ்டப்பட்டா சரியாகும். நீங்க எல்லாரும் ஏன் வெளி ஊர்ல போய் இருக்க கூடாது? என்ன சாமி, எங்க வீட்டை விட்டுட்டு எப்படி வெளியூருக்கு போய் இருக்க முடியும்? இருக்கிறதுனால கேக்குறேன். இல்லன்னா என்ன பண்ணுவ? இல்லனா நீங்க சொல்றது சரிதான், ஆனா இல்லன்னு போங்க, இருந்தா போயிடும். எனக்கும் அப்படிதான் அத்தை தோணுது. நம்ம வீட்டுல அந்த நில பிரச்சனை வந்ததுல இருந்து நானும் அதே தான் அத்தை யோசிச்சுட்டு இருக்கேன். படாம போகணும்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா பட்டுத்தான் போகணுங்கிறது நம்ம விதி போல. மாமா, நீங்க இப்படியே கவலைப்பட்டு இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகுறது? போயிட்டம்மா, இந்த உசுர் இந்த மண்ணிலேயே போனா எனக்கு சந்தோஷம் தான்மா. அப்படிலாம் பேசாதீங்க மாமா, நீங்க அமைதியா இருங்க மாமா. அதான் வக்கீல் போயிருக்காருல்ல, அவர் சொன்னது மாதிரி நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். நம்ம தைரியமா இருக்கலாம் மாமா, தைரியமா இருப்போம். நமக்கு எதுவுமே ஆகாது, நம்ம நல்லா இருப்போம். பாருங்க, நமக்கு எதுவும் ஆகாது, ஆகாது. லட்சுமி, மாமா, வக்கீல்கிட்ட இருந்து எந்த தகவல் வரலையா? மாமா, நானும் அவருக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. கோர்ட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அமீனா சொன்ன 48 மணி நேரம் முடிய போகுதேம்மா. சார், மாமா, ஐயா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சிச்சுங்க ஐயா. சார் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்களேன் சார். எங்க லாயர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு, அவர் எப்பயும் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துருவாரு. ப்ளீஸ் சார். அப்படியே நாங்க டைம் தர முடியாதுமா. ஆர்டர் வந்தா நீங்க மறுபடியும் வந்துருங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். பணம், நகை, துணிமணி தவிர இங்க இருந்து வேற எதையும் எடுத்து போக கூடாது சார். இல்லம்மா, டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்பிதான் ஆகணும். சார் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். முடியாது, நீங்க கிளம்புங்க.
சார் வாங்க சார். சார் என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க, அதான் சொல்லிட்டாங்களே. இதுதான் நம்மளோட விதி. விதிப்படியே நடப்போம். போங்க, அவங்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. மாமா மாமா போங்கம்மா, என்னம்மா பண்ண முடியும்? சொல்லியம்மா, வானம் போல வாழ்ந்த உள்ளம் பூமி போல தாங்கி நின்னும் ஏனோ விழுந்தாச்சு, ஏதோ நடந்தாச்சு. வானவில்கள் வாழ்ந்த வீடு, புண்ணியங்கள் பிறந்த வீடு வீணாய் போயாச்சு, வீணாய் போயாச்சு. கண்களில் கண்ணீரே மிஞ்சியதே, சாய்ந்திட தோள்கள் இல்லையே. ஆதாயம் தேடிடும் உலகிலே ஆறுதல் தேடியே போகிறோம். வானம் போல வாழ்ந்த உள்ளம் பூமி போல தாங்கி நின்னும் ஏனோ விழுந்தாச்சு, ஏதோ நடந்தாச்சு. வானவில்கள் வாழ்ந்த வீடு, புண்ணியங்கள் பிறந்த வீடு வீணாய் போயாச்சு, வீணாய் போயாச்சு. கண்களில் கண்ணீரே மிஞ்சியதே, சாய்ந்திட தோள்கள் இல்லையே. ஆதாயம் தேடிடும் உலகிலே ஆறுதல் தேடியே போகிறோம். அனு, வாங்க சார். என்னால தாங்க போலாம். முடியலம்மா. என்னங்க இதெல்லாம்? முடியலைங்க.
எங்க பாட்டு வீட்டை கட்டினா எங்க அப்பா அழகுபடுத்துறா உள்ள நான் தொலைச்சிட்டு போறேன் உள்ள நான் தொலைச்சிட்டு போறேனே. என்ன மாமா இது? நானே இந்த சொத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன். மாமா 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 நாங்க எல்லாரும் இருக்கோம் மாமா, அழாதீங்க மாமா. என் முட்டாளித்தனத்தினால நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனேம்மா. என் பிள்ளைகளை எல்லாம் நான் அடுத்தவங்க கொண்டு விட்டுட்டேனேம்மா. அப்பா தயவு செஞ்சு அழாதீங்கப்பா. நடந்ததுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்லப்பா. நாங்களும் தான்ப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தோம். நாங்க தான் காரணம். நாங்களும் தான் காரணம். நாங்களும் தான் காரணம். மாமா மாமா ஏண்டா வழி நடத்த வேண்டிய வழிக்கு விழுந்துட்டா பின்னால வர்றவங்களோட கதி என்னடா ஆகும்? இது எல்லாமே என்னோட தப்பு தாண்டா. இது முழுக்க முழுக்க ஏன் தப்பு தாண்டா. இந்த முட்டாள்தனத்துக்கு நான் தாண்டா பொறுப்பு. ஐயோ டேய், நீங்க யாரும் குற்றவாளி இல்ல, முழுக்க முழுக்க நான் தான் குற்றவாளி.